வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியிலிருந்து. இப்போ பாருங்கள், ரூமுக்கு முன்னாடி பாருங்கள், ரூமுக்கு முன்னாடி துளசி பாருங்கள், துளசி, இந்த அரளி, இது வந்து கொய்யா செடி, இது வந்து ஜெண்டு மல்லிப்பூ பாருங்கள். துளசி எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரங்கள் இருந்துச்சுன்னா காலையில் பார்த்திங்கன்னா இந்த அரச மரம் வந்து ஒரு ஆக்சிஜனை வெளியிடும். அது நம்ம சுவாசித்தோம்னா நோய் நொடிகள் வராது. அதே போல் இப்போ பொதுவாகவே பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா, பொதுவாக கோயிலில் பார்த்திங்கன்னா அரச மரம் வச்சுருப்பாங்க. காலையில் பிள்ளையாருக்குள்ளே குளிச்சுட்டு கோயிலை சுற்றி வர சொல்லுவாங்க. எதுக்காக சுற்றி வர சொல்கிறாங்கன்னா, காலையில் இந்த மரத்துலேருந்து வெளிப்படுற இந்த ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு வந்து நல்லது, எந்த ஒரு நோய் நொடிகளும் அண்டாது, வரவே வராது அப்படின்றக்காக உறவுகளே, நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அரச மரம் வைக்கலாம், புங்க மரம் வைக்கலாம், வேப்ப மரம் வைக்கலாம். கண்டிப்பாக துளசி செடி வைங்க உறவுகளே. வீட்டுக்கு முன்னாடி துளசி செடி வைங்க. இப்போ சளி பிடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த துளசி செடியை பிச்சு போட்டு அதில் தண்ணி குடிச்சின்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கு குணமாகும். ட்ரெயிலி துளசியோட தண்ணி குடிக்கலாம், நல்லது, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க உறவுகளே. இதை வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பாருங்க, இந்த அரச மரத்தில் எவ்வளவுக்கு வந்து பறவைகள் வந்து உட்காரு தெரியுமா? அதிகமான பறவைகளும் வந்து உட்காருது. சிட்டுக்குருவி, பெரிய பெரிய பறவைகளும் வந்து உட்காருது. இங்கே பாருங்கள், ஒரு கம்பு வந்து செடி பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். பாருங்கள் உறவுகளே, இந்த மரத்துக்கு அடியிலே பாருங்கள் இந்த தட்டைப்பயிரை போட்டு விட்ருக்காங்க. தட்டாங்க செடியை போட்டு விட்ருக்காங்க. அதுவும் மரத்தில் படர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போதும் உறவுகளே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்களேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உறவுகளே. முயற்சி பண்ணுங்கள் உறவுகளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.